குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு நம்ம சரக்கலை பார்க்க போறோம். அதை பற்றி ஆழமான ரகசியம். சரக்கலைனா என்ன? அதெல்லாம் சொல்லுங்க சிஸ்டர். சரம்னா மூச்சு தான். ஆ மூச்ச வச்சு நம்ம என்னெல்லாம் பிராணாயாமம்லாம் பண்ணுவோம். உடம்போட ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்காக பிராணாயாமம் பண்றதெல்லாம் நல்லது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனா சரக்கலைங்கிறது அதுக்கும் மேல. அந்த சரத்த மூச்ச வச்சுட்டு நம்ம வந்து நினைச்ச காரியத்த எப்படி சரி பண்ணலாம், சாதிக்கலாம்? நம்ம நினைச்சத நடக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த மூச்சு இந்த காரியம் நடக்கும். ஒருத்தர பார்க்கும்போது அவர்ட்ட சரம் அப்படின்னா மூச்சுதான். அ அப்படி சரம்னா அந்த பூச்சரம்லாம் கோர்ப்போம் தெரியுமா? அப்படி ஒண்ணு மாத்தி பூக்கள் எல்லாம். அந்த ம். மாதிரி தான் வலநாடி, இடநாடின்னு மாறி மாறி நம்ம இருக்கோம். ம். வலப்பக்கம் ஓடுறது சூரிய நாடி, சூரிய கலை அப்படிம்பாங்க. ம். ஓடுறது வந்து கலை, சந்திர நாடி அப்படிம்பாங்க. அ ம். எப்பவுமே மூச்சு வந்து 2 பக்கமும் ஓடாது. ஒரு பக்கம் ஜாஸ்தியா ஓடும், ஒரு பக்கம் கம்மியா ஓடும். நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். வலது எப்பயும் ஒரே மாரி பக்கம், இடது ஓடாது. பக்கம். அது வந்து வலது, இடதுன்னு. அப்படின்னு மூச்சு இப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்படின்னு மூச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் மட்டும் ஜாஸ்தியா ஓடிட்டு இருக்கும். ஒரு பக்கம் கம்மியா ஓடிட்டு இருக்கும். எப்போதுமே அப்படிதான் இருக்கும். அதாவது உடம்பு உஷ்ணத்த வந்து நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணும். வெளியில 37 டிகிரி அது இல்ல. அது உள் உறுப்புலயும் அதே மாரி இருக்கணும். ம். அப்படி இருக்காது நமக்கு. மாறி மாறி இருக்கும். உள் உறுப்பு வந்து குளிர்ச்சியாவும் இருக்கும், சூடாவும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நாடி, அந்த சரம் மூச்சு வந்து போய் போய் நம்ம உடம்ப சரி பண்ணிக்கும். உடம்பு நமக்கு வந்து சாப்பிடுற நேரம் வந்து உஷ்ணமா இருக்கும்போது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வ வலநாடி ஓடிட்டு இருக்கும்போது, ம். சூரிய நாடி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம சாப்பிடலாம். அப்புறம் குளிக்கலாம். இந்த மாரி சில வேலைகள் செய்யலாம் அப்படிம்பாங்க. அப்புறம் இடநாடி ஓடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தங்கள பார்த்து பேசுறது, ம். கடவுள கும்பிட பிரேயர் பண்றது, இந்த மாரி இதெல்லாம் இடநாடி ஓடிட்டு இருக்கும்போது செஞ்சா நல்லது. அப்புறம் வீட்ட விட்டு வெளியில போம்போது எந்த நாடி, எந்த டைரக்ஷன்ல போய் ஒருத்தர பார்க்க போறோம் அப்டின்னா, அவரு எந்த டைரக்ஷன்ல இருக்காரு. அதுக்கு தகுந்த மாரி வலநாடி, இடநாடி நம்ம செக் பண்ணிட்டு, அந்த மாரி நாடி ஓடிட்டு இருக்கும்போது செஞ்சா, அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும் அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப செக் பண்ணி பார்த்துட்டு, அந்த இது ஓடல, வேற மாதிரி ஓடிட்டு இருக்குன்னா, அது சரி பண்றதுக்கும் இருக்கு. இந்த சரசாஸ்திரம் வந்து சரகோவை, சரஞான நூல் அப்படின்னு அந்த காலத்திலேயே நெறைய எழுதியிருக்கிறாங்க. சித்தர்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஔவையார் கூட இத பத்திலாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இத பத்தி சொல்லாத ரிஷிகள், முனிவர்களே கிடையாது. நம்ம வள்ளலார் வரைக்குமே நெறைய பேரே சொல்லியிருப்பாங்க. ஆ இது சரம் பார்ப்பான், பரம் பார்ப்பான் அப்படின்லாம் பழமொழி உண்டு. ஆ சரம் தெரிந்தவுடன் சரசம் ஆடாதே அப்படின்லாம் பழமொழி இருக்கு. ம். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டவங்கள்ட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து பரத்தையே பார்த்துக்கலாம். கடவுளையே நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாரி ஒரு இது இருக்கு. ம். அதே மாரி இது வந்து நீங்க எதிர் வாதாட முடியாது. அவங்க தான் ஜெயிப்பாங்க. ம். அந்த மாதிரிலாம் அந்த பழமொழியோட மீனிங் அது. அது ம். அதாவது மூச்சை கண்ட்ரோல் பண்றவங்க தான் சரவணன். சரவணன்னாலே மூச்சை தன் வசப்படுத்தியவன் தான் சரவணன் அப்படின்னு பேரு. சரம்னா ம். மூச்சு. அந்த ம். மாதிரி இந்த மூச்சு கலைய வச்சுட்டு எத்தனையோ பேர் என்னென்னமோ சாதிச்சிருக்காங்க. ம். முனிவர்கள்லாம் பார்த்திருப்பீங்க படத்துல. அந்த தண்டம் மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. கைக்கடியில அப்படி ஒண்ணு ம். அத அழுத்திட்டு இருந்தா அந்த பக்கம் போகாது சரம். இன்னொரு சைடு மாறும். மாத்துறதுக்காக தான் அவங்க அது மாரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா 2 பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கம் தான் ஓடிட்டு இருக்கும். ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் வரைக்கும் கூட ஒரு ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கும். நம்ம உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் சரி பண்றது. ம். சில சமயம் மாறுற டைம்ல வந்து நடுநாடின்னு சொல்லுவாங்க. அதான் சுழுமுனை நாடிம்பாங்க. 2 பக்கமும் ஒரே லெவல்ல ஓடும். அதான் ம். மினியூட் வித்தியாசம் தான் இருக்கும். ம். 2 பக்கமும் ஓடி இங்கேருந்து இங்க மாறும்போது, கொஞ்சம் 1 செகண்ட்லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நடு நாடி ஓடும். அந்த நடுநாடி இருக்கும்போது நம்ம தியானம் பண்ணாலோ, நம்ம வந்து வரம் கொடுத்தாலோ, சாபம் கொடுத்தாலோ அது பலிக்கும். ம். சங்கல்பம் செஞ்சாலோ அது பலிக்கும். அதனால இந்த நடுநாடி ஓடுறதுக்காக என்ன செய்வாங்க, அடிக்கடி அந்த இந்த சரப்பயிற்சி செய்வாங்க. சரக்கலை ம். பயிற்சி செய்வாங்க. ஏன்னா அடிக்கடி இப்ப எந்த பக்கம் நெறைய ஓடிட்டு இருக்கோ, அந்த பக்கம் இழுக்கணும். அது வந்து ம். பூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூனியம் அப்படின்னா, எந்த பக்கம் சரியா ஓடலையோ, காத்து ஓடாத பக்கம் வந்து சூனியம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து இப்போ இடநாடி ஓடிட்டு இருக்கு. அப்ப இடநாடி பக்கமா இழுக்கணும் காத்த. ம். அப்படி முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு, கொஞ்ச நேரம் அடக்கிட்டு, அப்புறம் விட்டுறணும். இத ம். மாரியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல இது நிறைஞ்சிரும். அப்ப நடுநாடி வந்து இந்த பக்கம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? இந்த மாரி நம்ம அடிக்கடி பிராக்டிஸ் பண்ண, அந்த சுழுமுனை நேரத்த கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு மொத்தத்துல ஒரு 1 1/2 மணி நேரம் இருக்கும். ஆமா. 1 நிமிஷம் 1 செகண்ட்ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நடுநாசி ஓடும்ன்னு சொன்னேன் இல்லையா?
ம். ஒரு இதுல இருந்து ஒரு பக்கம் மாறும்போது, இத அடிக்கடி மாத்துற மாரி பண்ணா, அப்ப நாடி அடி கிடைக்கும்ல நமக்கு. ம். அப்படி அடிக்கடி கிடைக்கும்போது, அது நம்ம நெனைக்கிற காரியம் நடக்கும். ம். கடவுள்ட்ட தியானம் பண்றது, அ சங்கல்பம் வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குங்கிறதுக்காக அடிக்கடி சுழுமுனை நாடி வர்ற மாரி பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க. இது செய்யும்போது அடிக்கடி சுழுமுனை நாடி வந்துரும். அப்ப அந்த நேரத்துல போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் இப்ப நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்து சொல்றோம். ம். யாருக்காவது வாழ்த்து சொல்லும்போது, "நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க" அப்படின்னு ஏதாவது ஒரு வாக்கு சொன்னோம்னா, அது பலிச்சிடும். அந்த நேரம் அவங்க பண்ணாங்கன்னா. அதே மாரி அந்த நேரம் திட்டுனாலும் அது பலிக்கும். அதனால சரக்கலை நல்லவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தரணும். ம். குரு மூலமா தான் படிச்சுக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா பக்தியும், சரக்கலை 2மே ஆன்மீகமும் இணைந்தே தான் வரும். ம். ஏன்னா பக்தி பண்றவங்க ஓரளவு நல்ல குணமா தான் இருப்பாங்க. கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அத ஆள் பார்த்து தான் சொல்லி தருவாங்க. குருமாட்ட போய் தான் படிக்கணும். நீங்களா இஷ்டத்துக்கு பார்த்துக்கிட்டு YouTube பார்த்துக்கிட்டுலாம் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா செய்யாதது சில விஷயங்கள் செய்யும்போது உடம்பு கூட நமக்கு பிரச்சனை ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாரி சொல்லுவாங்க. அதனால நான் ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி சொல்றேன். எது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இப்போ ஒரு ஆள பார்க்க போனோம் அப்படின்னா, பணிவா நம்ம பேசணும் இல்லையா? அவங்க ஓகே சொல்லணும். யார்ட்டயாவது சைன் வாங்க போணும், மேலதிகாரிட்ட சைன் வாங்க போறோம். ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு காரியம் நடக்கணும். மேலதிகாரிய பார்க்க போறோம். ஆபீஸ்லயே அப்படின்னா, நமக்கு சூன்யமா இருக்கிற இடத்துல, நமக்கு மூச்சு போகாம இடம் இருக்கு இல்லையா? அதுக்கு நேரா அவரு இருக்கிற மாரி நம்ம உட்காந்துக்கணும். அந்த மாரி இருந்தா, நம்ம இப்ப இப்ப நம்ம யாராவது மேல் அதிகாரிய பார்க்கணும் அப்படின்னா, அப்ப மூச்ச ஒரு ரூம்குள்ள போறீங்க. ரூம்குள்ள போயிட்டு தானே அவர பார்க்க போறீங்க. அவரு உட்கார்ந்துருக்கிறாரு எதுத்தாப்புல. அவர் பார்க்க போணும் அப்படின்னா, நமக்கு எந்த பக்கம் சூனியமா இருக்கோ, அந்த சைடு அவரு இருக்கணும். சூனியம்னா, மூச்சு காத்து கம்மியா வர்ற இடம். இப்ப ம். வலப்பக்கம் நமக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா, அவர் இந்த பக்கம் வலப்பக்கம் அவரு இருக்கிறாரு அப்படின்னா, அவர்ட்ட நம்ம பேசலாம். பேசும்போது அந்த பேச்சு எடுபடும். சரி, ஓகே அந்த மாரி அவர் சொல்லுவாரு. அதே மாரி தான் நம்ம கோயிலுக்கு போம்போதும், இந்த எடநாடி ஓடும்போது எடநாடி பக்கம் சாமி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடீஸ் இந்த பக்கம், ஜென்ட்ஸ் இந்த பக்கம் அப்படித்தானே நிக்க வச்சிருக்கிறாங்க. ம். அப்ப ம். லேடீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எடநாடி ஓடிட்டு இருக்கும், வலநாடி ஓடிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு எடநாடி இருக்கிற சைட்ல சாமிக்கு நம்ம வலது பக்கம் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். அப்படி ம். பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பணிவா ஏதாவது வேண்டுதல் தானே வைக்க போறோம். இந்த ம். மாரி அதுக்கும் சிரமம் பார்க்கிறது. ஒரு ஒரு வேலைக்கும், ஒரு ஒரு விஷயத்துக்குமே சிரமம் பார்த்து பார்த்து செஞ்சா, அந்த காரியம் சக்சஸ் ஆகும். அப்படின்னு இருக்கு. அதுதான் சரசாஸ்திரம். அ ம். இதுல இத மூச்ச எப்படி மாத்துறது? ஆனா ம். நான் காலையில காலையில அப்புறம் ஒரு ஒரு நாள்லயும் ஒரு ஒரு மூச்சு விட்டா ரொம்ப நல்லது எழுந்திருக்கும்போது எந்த கலை ஓடுது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இப்ப ம். திங்கள், புதன், வெள்ளி இந்த நாட்கள்ல நமக்கு இடக்கலை ஓடிட்டு இருக்கணும். அது குளிர்ச்சியான நாள். திங்கள், ம். புதன், வெள்ளி அப்படிங்கிறது. ம். வளர்பிறை எல்லாமே வளர்பிறை வியாழனுக்கு மட்டும் இடநாடி ஓடிட்டு இருக்கணும். அதே மாரி ஞாயிறு, செவ்வாய், ஆம் சனி, அப்புறம் தேய்பிறை வியாழன். இந்த 4 நாளும் வல நாடி ஓடிட்டு இருக்கணும். நம்ம காலையில எழுந்திரிக்கும்போது. ஒரு 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ம். எந்திரிக்கும் போதே பெட்ட விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணணும். நமக்கு எந்த நாடி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எந்திரிக்கிறோம். ம். காலையில 6 மணி இருக்கும். அப்ப நமக்கு சூரிய உதய நேரம் ஆகும் இல்லையா? அப்ப நமக்கு வல நாடி ஓடிட்டு இருக்கும். சூரிய நாடி ஓடிட்டு இருக்கணும். ம். அப்படி இல்லன்னா, அப்படி ஓடிட்டு இருந்தது ஆட்டோமேட்டிக்கா தான் ஓடும். ம். நார்மலா. அப்படி ஓடுனா ரொம்ப நல்லது. அந்த வாரம் ஃபுல்லா அந்த நடக்கிற வேலையெல்லாம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி சப்போஸ் ஓடல, நமக்கு இடநாடி தான் ஓடிட்டு இருக்கு. வலது ஓடணும். ஆனா மாத்தி ஓடிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னா, அத மாத்துவாங்க. ம். அத நான் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு, நான் நாடிய மாத்துறேன் அப்படின்னு நம்ம ஆத்மா கிட்ட சொல்லிட்டு, நம்ம தான் ஆத்மா. அப்படி சொல்லுவாங்க. முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஆத்ம குரு கிட்ட சொல்லிட்டு, நம்ம அத மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்ம படுக்கும்போதே இடப்பக்கம் தான் மோஸ்ட்லி படுக்கணும். இடப்பக்கம் சரிச்சு இப்படி படுப்பாங்க இல்லையா? ம். பெருமாள்லாம் படுத்திருப்பாரு. அந்த ம். மாரி இடப்பக்கம் சரிஞ்சு அப்படி படுக்கிறது தான் கரெக்ட்டான பொசிஷன். நாடி ஓடிட்டு இருக்கும்போது தான் நம்ம தூங்கணும். ரெஸ்ட் எடுத்தா நல்லது. நமக்கு நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா இருக்கும். ம். எப்பவுமே நெறைய பேர் இடப்பக்கமா தான் படுப்பாங்க. இடப்பக்கமா படுக்கிறது தான் நல்லது. சாப்பிட்டதுக்கு ம். அப்புறம் படுத்தாலே டைஜஸ்ட் ஆகுறதுக்கும் சூடு ம். வேணும் உடம்புக்கு. அதனால வலநாடி ஓடிட்டு இருக்கும்போது, சாப்பிட்ட உடனே மத்தியானம் படுக்கிறதா இருந்தாலும் சரி, நைட்டுனாலும் சரி, இந்த மாரி இடப்பக்கம் சரிஞ்சு படுக்கிறது தான் நல்லது. அப்படி ம். படுத்திருக்கும்போது கரெக்ட்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திரிக்கும்போது வலநாடி ஓடும். உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? மாறி மாறி படுப்போம் இல்லையா? திரும்பி திரும்பி மாறி மாறி ம். படுத்துட்டு இருப்போம். ம். ஒரே பொசிஷன்ல நம்ம படுக்க மாட்டோம். ம். அப்படி படுக்கும்போது இந்த மாரி மாறி இருந்துச்சுன்னா,
அத நம்ம சரி பண்றதுக்கு இடப்பக்கம் படுத்துக்கும்போது வலநாடி ஓடும். கொஞ்ச நேரம் அப்படியே இடப்பக்கம் படுத்துறணும். இந்த ம். கையெல்லாம் அப்படியே அழுத்துற மாரி. கை, ம். காதெல்லாம் அழுத்துட்டு பெரும்பாலும் இப்படி படுத்திருப்பாரு பார்த்தீங்களா? இந்த ம். மாரி ம். படுத்திருக்கும்போது, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வலநாடி ஓட ஆரம்பிச்சுரும் கொஞ்ச நேரத்துல. ம். 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 வலுக்கட்டாயமா மாத்துறதுக்குன்னு சில பயிற்சிகள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் பெருசா லாங்கா போயிட்டுருக்கும். ம். சிம்பிளா சொல்றேன். இந்த மாரி ம். மாத்தும்போது, ம். வலநாடி ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க படுக்கைய விட்டு எழுந்துருக்கணும். எழுந்து வலப்பக்கம் கால வச்சு நடக்க ஆரம்பிக்கணும். ம். அந்த மாரி செஞ்சீங்கன்னா, அந்த வாரம் ஃபுல்லா, அந்த சண்டேலேருந்து ஆரம்பிச்சு இந்த வாரம் ஃபுல்லா நடக்கிற காரியம்லாம் நமக்கு சக்சஸ் ஆகும். ம். அப்படின்னு அது ஒரு சரசலாஸ்திரம். அதுல எழுதி எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாரி திங்கட்கிழமை காலையிலயா இருந்தா, உங்களுக்கு எடநாடி ஓடணும். ம். அப்ப நீங்க கொஞ்ச நேரம் இந்த வலது பக்கம் சரிஞ்சு படுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வலநாடி எடநாடி ஓட ஆரம்பிச்சுரும். எந்த ம். பக்கம் மேல் பக்கம் இருக்கோ அந்த நாடி ஓடும். அதுக்கு ம். தகுந்த மாரி நம்ம கொஞ்ச நேரம் படுத்துட்டு, எந்திரிக்கும்போது கரெக்ட்டா இருந்தா செக் பண்ணிட்டு, அப்படி இல்ல அப்படின்னா இந்த பக்கம் சரிஞ்சு படுத்துட்டா கொஞ்ச நேரத்துல மாற ஆரம்பிச்சுரும். அந்த மாறுற டயத்துல உங்களுக்கு தெரியும். அந்த மாறுற டயத்துல நீங்க அத பிரேயர் பண்ணிக்கலாம். கடவுள்ட்ட வேண்டிக்கலாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நீங்க என்னென்ன காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கலாம். அப்புறம் பையன் இப்ப எக்ஸாமுக்கு போறான். "நீ நல்லா எழுதிட்டு வரணும்பா" அப்படின்னு அதெல்லாம் ஒரு வாழ்த்து தானே. ம். வாழ்த்து, ஆசீர்வாதம் இதெல்லாம் பண்றது நடு நாடி ஓடிட்டு இருக்கும்போது, சுழுமுனை நாடி ஓடிட்டு இருக்கும்போது, அந்த வாழ்த்து சொன்னா அவனுக்கு அது பலிக்கும். ம். அவன் அந்த மாரி நல்லா வருவான். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அதே மாரி குழந்தைகள் சரியா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. படிக்காம வச்சுட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொன்ன பேச்ச கேட்கலன்னா, நம்ம சொல்றது வந்து அமைதியா, பொறுமையா நமக்கு நாடி இருக்கும்போது, அவன் இடது பக்கம் அவன் வந்து வலது பக்கம் இருக்கணும். அதாவது சூனியம் பக்கம் அவன் இருக்கணும். ம். ம். நாடி எங்க கம்மியா இருக்கோ, அதாவது மூச்சு எங்க கம்மியா ஓடிட்டு இருக்கோ, அந்த சைடு அந்த பையன் உட்கார்ந்துருவான். இப்ப நமக்கு நாடி ஓடிட்டு இருக்குன்னா, இந்த பக்கம் அவன் உட்கார்ந்துருவான். உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம மெதுவா சொல்லணும். "நீ நல்லா படிக்கணும்ப்பா, எக்ஸாம் வருது. இந்த விளையாட்டெல்லாம் நீ அப்புறம் விளையாடிக்கலாம்." அந்த மாரி நம்ம மெதுவா சொன்னா, அவன் ம். கேட்பான். ம். இல்லாட்டி இந்த மாரி நாடி மாறி ஓடும்போது சொன்னா கேட்க மாட்டாங்க பசங்க. நெறைய ம். தடவ பார்த்துருக்கோம். சொன்ன பேச்சே கேட்கறதில்ல, சொன்ன பேச்சே கேட்கறதில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ம். மாரி ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தான். இந்த மாரி ம். பண்ணும்போது, அவன் சொன்ன பேச்ச கேட்பான். இந்த மாரி கேட்க வைக்கிறதுக்காக இந்த மாரி நாடி எல்லாம் பார்த்து செய்வாங்க. அதே ம். மாரி தான் பெரியவங்களும் அந்த காலத்துல செஞ்சிருக்காங்க. சில பேர் வந்து தனக்கு சிஷ்யர் எல்லாம் வச்சிருப்பாங்க. நல்ல சிஷ்யர செலக்ட் பண்றது. ம். அவங்களோட மூச்ச கூட இவங்க கண்டுபிடிச்சுருவாங்க, அந்த காலத்துல. ம். அவன் எந்த சரம் ஓடிட்டு இருக்கு, எதிராளி என்ன சரம் ஓடிட்டு இருக்கு. ம். இந்த டயத்துல அவன் இந்த மாரி மாறும்போது நம்ம சொன்ன பேச்ச அவன் கேட்பான். ம். இதெல்லாம் கண்டுபிடிச்சு செய்வாங்க. அப்புறம் ம். என்ன உண்மை சொல்றானா, பொய் சொல்றானா, அதெல்லாம் கூட சரத்த வச்சு கண்டுபிடிச்சுருவாங்க. ம். அவனுக்கு ஓடுற நாடிய வச்சு. வலப்பக்கம் ஓடும்போது பொய் சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் தெரியும். ம். உண்மைய பேச மாட்டாங்க அப்டின்ட்டு. இடப்பக்கம் ஓடும்போது கொஞ்சம் டேலண்டா கரெக்ட்டா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவனோட சரம் எப்படி இருக்கு? எதிராளியோட சரம் எப்படி இருக்கு? அப்படிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க எல்லாம் அதெல்லாம் பை பிராக்டிஸ் தான் வரும். டக்குன்னு ம். வந்துராது. ம். முதல்ல நம்ம பேசிக்கா இது மட்டும் செஞ்சுக்கலாம். இந்த நான் சொன்னேன் இல்லையா? திங்கள், புதன், வெள்ளி இப்ப வந்து எடநாடி ஓடும்போது எந்திரிக்கணும். காலை நேரத்துல அந்த மாரி ஓடிட்டு இருக்கணும். ஏன்னா ம். பூமி வந்து குளிர்ச்சியா மாறும். பூமிக்கு ம். தகுந்த மாரி பஞ்சபூதத்துக்கு தகுந்த மாரி நம்ம உடம்பையும் நாம மாத்திக்கணும். அப்படி ம். மாத்தும்போது ஒரு ஒரு ஹார்மோனி தானே ஒத்திசைந்து போறோம் இல்லையா? ம். பஞ்சபூதத்தோட. அப்படி இருக்கும்போது நம்ம காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக, இந்த காலையில எழுந்திருந்த உடனே செஞ்ச சரம் கூட இது எல்லாருமே பார்க்கலாம். சிம்பிள் தான் இது. இந்த மாரி திரும்பி படுத்து அந்த சரத்த சரி பண்ணிட்டு எந்திரிக்கலாம். அப்ப நமக்கு அந்த காரியம் சக்சஸ் ஆகும். எந்திரிச்ச உடனே டபால்னு எந்திரிக்காம, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா, கொஞ்சம் லைஃப் நமக்கு நல்லா இருக்கும். அதே மாரி வீட்ல இருக்கிறவங்க, குழந்தைங்க இதெல்லாம் சொல் பேச்சு கேட்கணும்னா, இந்த மாரி சிம்பிள் சிம்பிள் டிப்ஸ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ம். நெறைய இருக்கு. இது மட்டும் தான் ஜெனரலா சொல்ல முடியும். அது வந்து ம். நெறைய கத்துக்கிட்டவங்க தான் குருமார்கிட்ட போய் கத்துக்கிட்டா இன்னும் நெறைய விசேஷமா பண்ணுவாங்க. சுழுமுனை நாடி அப்படிங்கும்போது அலித்தன்மை அப்படிம்பாங்க. இது வந்து ஆண், இது பெண் அப்படிம்பாங்க. இடக்கலைங்கிறது ஆண், ம். வலக்கட கலைங்கிறது பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். நடுநாடி ஓடும்போது தான் இந்த மாரி வாக்கு பலிதம், சொல் பலிதம்லாம் நடக்கும்னு சொல்றேன்னா, அது வந்து அது வந்து பரம் பார்க்கிறது. இங்க வந்து ஆத்மா கிட்ட வந்து அந்த இது போயிட்டு வருது. ம். பிரம்ம நாடி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஆணும் இல்லாத, பெண்ணும் இல்லாத அந்த மாரி தன்மை. ம். அலித்தன்மை அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அத வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு தான் நெறைய பேரு ட்ரை பண்ணுவாங்க. அந்த ம். குருமார்கள் எல்லாமே. அது நெறைய நேரம் வரணும். அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வாழ்நாளும் கூடும். ஒரு 4000 வியாதிகள் வந்து வரவிடாம பார்க்கலாம். இந்த மாரி சரத்த பார்த்து நம்ம மெதுவா சரப்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, நெறைய வியாதிகள் நமக்கு வராது.
நெறைய வியாதிகள் நமக்கு வந்து உடம்பு உஷ்ணமாகறதுனாலயும், கூலாகுறதுனாலயும் தான் வருது. இத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, நெறைய வியாதிகள் வர விடாம தடுக்கலாம். அப்புறம் ஜென்ரலா ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நமக்கு போகுது. போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அத்தன தடவ நம்ம இது இழுத்து விடலாம் நம்ம வாழ்நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத கூட்டுறதும், குறைக்கிறதும் அது அது வந்து ரொம்ப குறைய வாழ்நாள் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ம். அந்த மூச்சுக்கள குறைக்கும்போது வாழ்நாள் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ம். அதனால தான் பெரிய ஞானிகள்லாம் உணர்ச்சி பட மாட்டாங்க. உணர்ச்சி வசப்படும்போது நெறைய நமக்கு மூச்சு வேஸ்ட்டா போகும். அப்ப வலநாடி ஓடும். அப்பதான் ம். இந்த மாரி கோவப்படுறது. கோவப்படும்போது புசு புசுன்னு நமக்கு மூச்சு விடும் இல்லையா? அப்ப ம். பார்த்தீங்கன்னா, வலநாடி ஓடிட்டு இருக்கும். வலப்பக்கம் ஓடிட்டு இருக்கும். அது ம். இல்லாம ஸ்லோவா எட வைக்கும். ஸ்லோவா இருக்கும்போது, மனசு அமைதியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எடநாடி ஓடிட்டு இருக்கும். நெறைய பேருக்கு இந்த மாரி சித்தர்களுக்குலாம் எடநாடி தான் எப்ப பார்த்தாலுமே ஓடிட்டு இருக்கும். ம். அதனால பிராணாயாமம் பண்ணும்போது மெதுவா இந்த பக்கம் இழுத்து கும்பகம்னு சொல்லுவாங்க. அத நடுவுல கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சு, ஆ வெளியில விடுறது வந்து ரேசகம்னு சொல்லுவாங்க. மெதுவா வெளியில விடணும். இந்த ம். மாரி பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிராணாயாமம் பண்றதும் நமக்கு இடகலை தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப ம். மாறி மாறி பண்ணக்கூடாது. இங்க ம். இழுத்து அடக்கி இங்க விடுவாங்க. இங்க இழுத்து இங்க அடக்கி இங்க விடுவாங்க. இந்த மாரி பிராணாயாமம் மாத்தி மாத்தி பண்ணுவாங்க. சரக்கலை தெரியாதவங்க அந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. ம். ஆனா, இடது பக்கம் தான் ஓடிட்டு இருக்குங்கும்போது, வலது பக்கம் நீங்க உள்ள இழுக்கவே கூடாது அப்டிம்பாங்க. சரகளை தெரிஞ்சவங்க. ம். ஏன்னா நம்ம ஆப்போசிட்டா பண்றோம். அது ம். இடது ஓடிட்டு இருக்கு. அந்த இடத தான் இன்கிரீஸ் பண்ண பார்க்கணுமே தவிர, அப்ப ஆப்போசிட்டா செய்யக்கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய பிராக்டிஸ் உண்டு. பிராணாயாமத்துக்கு மேல இது. ம். சரகலை அப்டிங்கிறது. இது ஒரு ம். சாஸ்திரம் அப்டின்னே சொல்லலாம். ஆனாலும் சுவாசத்த வச்சு தான் இதுவுமே. சுவாசத்த ம். வச்சு தான் இதுவுமே. சுவாசத்த வச்சு. அந்த சுவாசம் வந்து ஆமா குறைய நமக்கு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு 10 மூச்சு தான் விடுது அப்டின்னா, ம். கரெக்ட்டா இருக்கும் நம்ம உடம்பு. சீரா இருக்கும். ம். ஒரு நிமிஷத்துக்கு அந்த மூச்சோட எண்ணிக்கை குறைய பயங்கர பவர்ஃபுல் ஆவாங்க. ம். இப்ப பெரிய பெரிய ஞானிகளுக்கெல்லாம் 7 மூச்சு தான் வரும். 7 மூச்சு, 6 மூச்சுன்னா, அவங்க அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஆவாங்க. ம். அந்த மூச்சு குறைய. அப்ப ம். வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. கோவம் வராது. ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாரியோட டேலண்ட் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. இந்த மூச்சோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சுகிட்டே வரணும். ம். அப்புறம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கே 1 தான் வருது. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஞானி ம். அப்படிங்கலாம். சித்தர்கள்லாம் அந்த மாரி கண்ட்ரோல் பண்ணி தான் பல வருஷங்கள் உயிரோட வாழ்ந்தாங்க. ம். அதாவது ஆயுள்ங்கிறது நம்ம இத்தன வருஷங்கிறது கணக்கு கிடையாது. மூச்சு தான் கணக்கு. ம். இத்தன மூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தன மூச்சு நான் நெறைய விரயம் பண்ணிட்டோம். கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம். ஆ வன்மம் மனசுல இந்த மாரி கெட்ட எண்ணங்கள்லாம் வரும்போது, மூச்சு வந்து அதிகமா விரயமாயிட்டே இருக்கும். அப்ப ம். நம்ம சீக்கிரமே நம்ம சாவ நோக்கி போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ம். எப்பயுமே உணர்ச்சி வசப்படுறவங்க, இந்த விகார எண்ணங்கள்லாம் இருக்கும்போதெல்லாம் மூச்சு ஜாஸ்தியா தான் போகும். அந்த ம். மாரி செயல்கள் செய்யும்போதும் மூச்சு ஜாஸ்தியா தான் போகும். ம். அப்படி சினிமாலலாம் கூட பார்த்துருப்பீங்க. கோவப்படும்போது அப்படி நரம்பு புடைக்கும் கடகடன்னு அப்படி நரம்பெல்லாம் புடைக்கிற மாரி காமிப்பாங்க. ம். மூச்செல்லாம் அப்படி வேக வேகமா ஜிவ் ஜிவ்ன்னு ம். அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆயுள் குறையுது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் எக்சர்சைஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் மூச்சு ரொம்பவே வேஸ்ட்டா போகும். அது ம். ஆட்டோமேட்டிக்கா குறைக்க அதாவது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு நல்ல ட்ரெய்னரா இருந்தா அது கத்துக் குடுப்பாங்க. ம். எக்சர்சைஸ் பண்ணும்போதே ஜிம்லலாம். இந்த மாரி பண்ணும்போது இத செய்யணும், அது செய்யணும்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்றதுக்குலாம் சொல்லுவாங்க. அது தெரியாம நம்மளே பண்ணிக்கிட்டு இருந்தா, நெறைய நமக்கு இந்த ஹார்ட் அட்டாக்லாம் நடுவுல வருது பாருங்க. நெறைய ஜிம்லயே அதெல்லாம் வைக்கிறாங்க. ம். அந்த மூச்சு இதெல்லாம் பார்க்காம கண்ட்ரோல் இல்லாம ம். ஆ அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ம். இந்த ஒரே வீடியோல பண்ண முடியாது. அப்புறம் இந்த கல்யாணம் ஆகும்போதெல்லாம் பொண்ணு இந்த பக்கம், மாப்பிள்ளை இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. மாப்பிள்ளைக்கு ம். வந்து வலநாடி ஓடிட்டு இருக்கும். ம். பொண்ணுக்கு வந்து இடநாடி ஓடிட்டு இருக்கும். அப்பதான் அந்த திருமணம் முடிச்சு போடுவாங்க இல்லையா? ம். திருமாங்கல்யம் கட்டுறது. ம். அந்த முகூர்த்த நேரம் அந்த நேரத்துல தான் முடிச்சு போட்டா நல்லது. ஓ! அப்படி இல்லாம மாறி ஓடிட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணாங்கன்னா, ம். பொண்ணோட டாமினேஷன் ஜாஸ்தியா இருக்கும். ம். பையன் அடங்கி போவான். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் அப்படி உட்கார வச்சதே நம்ம. ம். அவரு இப்படி வலக்கைய இப்படி தூக்கி இப்படி முடிச்சு போடுவாங்க இல்லையா? அப்ப ம். வந்து வலநாடி ஆட்டோமேட்டிக்கா ஓடும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி பொட்டு ம். வைக்க சொல்றாரு. பொண்ணுக்கு இப்படி பொட்டு வைக்க சொல்லுவாங்க இல்லையா? பொண்ணு ம். பக்கத்துல இருந்தா இப்படி பொட்டு வைக்க மாட்டாங்க. ம். அப்படி கைய சுத்தி கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு பொட்டு வைப்பாங்க. இது ம். எல்லாமே இத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ம். அந்த மாரி உட்கார்ந்தான்னா பையன் பேச்ச பொண்ணு கேட்பா. அந்த ம். நேரம் அந்த வலநாடி ஓடணும் அப்படிலாம் இருக்கு.
ம். இவ்வளோ நாள் வந்து சுவாசம்னாலே மக்களுக்கு தெரிஞ்சது வந்து ஆயுளை அதிகரிக்கும். அது வந்து நான் படிச்சிருக்கிறேன். சுவாசம் குறைய ஆமா. அது குறைய தெரியும். ஆயுள் அதிகமாகும். ஆமையெல்லாம் இத்தன வருஷம் வாழறதுக்கு காரணம் ரொம்ப கம்மியா சுவாசிக்குது ஆமா. அப்படின்னு கம்மியான சொல்லுவாங்க. ம். ஆனா அதை மீறி இப்ப நீங்க சொன்னத வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ந இப்ப நம்ம வீட்லயே குழந்தைங்க வந்து ஒரு சில சமயம் நம்ம சொல்றத கேட்பாங்க. ஆச்சரியமா இருக்கும். பல சமயம் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்ப இப்ப அது தோணுது. ஒருவேள அந்த டைம் இத சுவாசத்த கவனிக்கணும் போல இருக்கு நம்ப. ஏன்னா சின்ன வயசுலயே தோணும். இந்த நல்ல ஆமா. நேரம், கெட்ட நேரம்லாம் இருக்கும்போது, ஒரு விஷயம் சக்சஸ் ஆகும்போது, எப்ப ஆரம்பிச்சோன்னு போய் காலண்டர பார்க்கணும். அது நல்ல நேரத்துல வருதா? ஃபெயிலியர் ஆகும்போது கெட்ட நேரத்துல வருதான்ட்டு. ஸோ அந்த மாரி இதுவுமே ம். தோணுது. ஆ. அந்த மாரி நம்ம நாடியும் அதே மாரி பார்த்து செஞ்சோம்னா சக்சஸ் ஆகும். ம். அந்த நல்ல நேரம் பார்க்குற மாரி தான். ம். இந்த அது நேரத்துல நேரம் ஆமா. ம். மனப்பாடம் பண்ணும்போதெல்லாம் இடநாடி ஓடிட்டு இருக்கும்போது, ஒரு பசங்க மனப்பாடம் பண்ணாங்கன்னா, நல்லா மனசுல ஏறும். ம். கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும். ம். இந்த கலைகள் தெரிஞ்சவங்க, எழுத்தாளர்கள் இவங்கலாம் ஏதாவது ஒண்ணு கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணும்போது, இடநாடி ஒண்ணு பண்ணும்போது, சட்டுன்னு கிளிக் ஆகும். நல்லா எழுதுவாங்க. வலநாடி ஓடிட்டு இருக்கும்போது, சரி அந்த டைம்ல நம்ம ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். சாப்பிடலாம், குளிக்கலாம், எக்சர்சைஸ் பண்ணலாம். இந்த மாரி ம். வேலைகள் செய்யலாம். ம். ம். வலநாடி ஓடிட்டு இருக்கும்போது. அப்ப ம். நாடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரம் அந்த காரியம் செய்யும்போது, அது சக்சஸ் ஆகும். ம். ஏன்னா, ஒரு வேள நம்மள அறியாமலே அது பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒரு வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு சில சமயம் வந்து அப்படியே மைண்ட் பிளாக் ஆயிடும். அப்ப அத விட்டுட்டு, சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு மற்ற வரம்போது, வேலை மேபி அது சொல்ற மாரி இப்படி மாறுது போல இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆமா என்னன்னா, இன்னைக்கு மாறும். வந்து மனிதர்கள் அந்த வசியம் பண்றது, அதுவுமே இந்த சரக்கலையில வருது. ஏன்னா, இன்னைக்கு நெறைய பேரு ம். கள்ளத்தொடர்புல போயிடுறாங்க. அதனால கணவன வசிப்படுத்தி வைக்கணும், மனைவிய வசிப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ம். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா தூங்கும்போது எப்படி இருக்கும். ஆனா தூங்கணும் சில அப்படிங்கிறது. விஷயங்கள் வந்து ஆமா. ம். ஆனா இத எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்தா இந்த மாரி கெட்ட விஷயங்களுக்கு பண்ணிருவாங்களோன்ட்டு தான் ம். நெறைய பேர் அந்த மாரி சேர்த்துக்கிறது இல்ல. சிஷ்யர்களையும் பார்த்து தான் எடுப்பாங்க. இவன் ம். நல்லவன், இவனுக்கு சொல்லிக் குடுத்தா நல்லது நடக்கும். அந்த அந்த மாரி பார்த்துட்டு தான் குருலாம் சொல்லிக் குடுப்பாங்க. ம். என்ன நோக்கத்துக்காக இவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் எல்லாருக்கும் இந்த கலையெல்லாம் மறைச்சு, மறைச்சு வச்சதெல்லாம் அதுக்கு தான். ம். கெட்ட ம். விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது ம். அப்படிங்கிறதுக்காக. ம். யாராவது பெண்ண வசியம் பண்றது அந்த மாரிலாம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாரி மறைச்சு, மறைச்சு அவங்க வச்சு பரிபாஷையில எல்லாம் சொன்னது. இதெல்லாம் நடந்துச்சு. ம். ஆ அப்புறம் இன்னொரு பாயிண்ட். இந்த ம். சமநாள்னு ஒண்ணு வரும். ம். மார்ச்ல தான் வரும். மார்ச் 20ஆம் தேதின்னு நெனைக்கிறேன். போன வருஷம் மார்ச் 20 வந்தது. இந்த ம். வருஷம் பார்க்கணும். இந்த வருஷமும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அந்த சமநாள் அப்படிங்கிறது. அதாவது ம். பகல் 12 மணி நேரம், நைட்டு 12 மணி நேரம். ம். 2ம் ஈக்குவலா வர்றது இந்த ஆடி மாசம் 1ஆம் தேதியும், தை மாசம் 1ஆம் தேதியும் சொல்லுவாங்க. ம். அந்த உத்தராயணம், தட்சிணாயனம்லாம் மாறும் இல்லையா? அந்த டைம்ல. ம். அதுவும் இப்போ கரெக்ட்டா அந்த ஆடி 1ஆம் தேதிலாம் வர்றதில்ல. இப்ப கொஞ்சம் ம். காலநிலை மாறுறதுனால, கொஞ்சம் முன்ன பின்ன வருது. இந்த வருஷம் வந்து மார்ச் 20 வருது. ம். அதுக்கு முன்னாடி நாம வேணா ஞாபகப்படுத்தலாம். அந்த நேரத்துல அந்த சம நாள் அன்னைக்கு எப்படி இருக்கணும் நம்ம மூச்சு? ம். என்ன கிழமை வருது? என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, அந்த நேரம் நம்ம எப்படி மூச்சு இருக்குன்னு நம்ம சொன்னா, ஆ ம். நம்ம ஆ ஆத்மாக்கள்லாம் அந்த நேரம் கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு வியாதிகள் வராம பார்த்துக்கலாம். ம். அது அப்புறம் இந்த மாரி பெயர்ச்சி முக்கியமான சனி பெயர்ச்சி, இந்த மாரி முக்கியமான நாள்ல இந்த மாரி இந்த சரம் ஓடிக்கிட்டு இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ம். அது மாரி சனி பெயர்ச்சி அன்னைக்கு கூட காலையிலேயே சனி பெயர்ச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம். அன்னைக்கு வந்து மூச்சு வந்து வலப்பக்கம் ஓடாம கொஞ்சம் அடைச்சு வச்சுட்டு இடப்பக்கம் ஓடுற மாரி பண்ணிட்டா, அந்த சனியோட தாக்கம் குறையும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ம். அதுவுமே நம்ம என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு, அது சொல்லிக்கலாம். இந்த சமநாள் வருது இல்லையா? மார்ச் 20 ம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். நம்ம என்ன மாரி மூச்சு அன்னைக்கு இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயே ம். சொன்னா மறந்துடுவாங்க. ம். அதனால இந்த கண்டிப்பா. மார்ச் 20 வரும்போது சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ம். கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா இது வந்து மனசளவிலும், உடம்பளவிலும் டயர்ட் ஆகுறது கூட இந்த சீரற்ற சுவாசம் தான் நெனைக்கிறேன். இந்த சத்தம் போட்டு பேசினா சீக்கிரமா ஆமா. டயர்ட் ஆகுது. ஆ ஸ்லோவா பேசுறவங்க வந்து ரொம்ப நேரம் பேச முடியும். வேகமா பேசுறவங்களால நேரம் பேச பேசுவாங்க. முடியாது. ஸோ இதெல்லாம் ம். ரொம்ப கவனம் இருக்கு. கொடுக்கணும். இந்த தியானம், ம். மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து சரியாயிட்டே வரும். நம்ம கவனிக்க ம். கூட வேண்டாம். அவங்களுக்கு ம். ஆட்டோமேட்டிக்காவே ஸ்லோவா தான் இருக்கும். இடநாடியே தான் நெறைய ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாரி தியானம் பண்றவங்களுக்கு. பிரம்மகுமாரிஸ் அவங்க தியானம் பண்றது அவங்க வந்து இத கவனிக்கவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு சரம் கரெக்ட்டாவே ஓடும். அவங்க தியானம் பண்ணா கவனிக்கலன்னா கூட. பண்ணா. அதனால தான் ம். ஆ தியானம் பண்ணா, பண்ணலன்னா தியானம் வராது. பண்றவங்களுக்கு ம். அவங்க ம். பண்றவங்களுக்கு ம். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சரம். ம்ஹ்ம். ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து இடப்பக்கமாவே ஓடிட்டு இருக்கும். அவங்க அமைதியாவே இருப்பாங்க. அடிக்கடி சுழுமுனை வரும்.
அவங்க ம். அந்த நேரம் அவங்க சங்கல்பம் எடுப்பாங்க. ம். கடவுள்ட்ட கனெக்ட் ஆகுறது எல்லாமே ஈஸியா நடக்கும். இந்த மாரி ம். நல்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு. ம். சிரமம் பார்க்க கூட தேவையில்ல. வாழ்நாளும் அவங்களுக்கு ரொம்ப நீண்டு இருக்கும். ம். இது ஆக்சுவலா வெளிநாட்டுக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா, இதுல ரிசர்ச்சே பண்ணுவாங்க. இது தெரியாதனால சும்மா வெறும் ம். மெடிடேஷன் அதுல என்ன நன்மைன்றது மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்க. இது ரொம்ப ஆழமா இருக்குது. ம். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நெறைய பேருக்கு இது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ பயனுள்ளவர்கள் அவசியம் கமெண்ட்ல உங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணுங்க. ஓம் சாந்தி. தேங்க் யூ சிஸ்டர். ஷேர் தேங்க் யூ. ம்.